அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, வீடியோவோட தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மகர ராசியோட பிறப்பின் ரகசியம். நம்ம இந்த பிறவில மகர ராசியில ஏன் பிறந்தோம், இந்த மகர ராசியோட பலம் பலவீனங்கள் என்ன, தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை மாறுது, அதோட விந்தை அது எதை சொல்ல வருது அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் கடைசியா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில பரிகாரங்கள் அல்லது கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் வழிமுறைகள். அதை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதிலே நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கை ரகசியம் அல்லது பிறப்பின் ரகசியம் என்ன, நீங்க ஏன் இந்த மகர ராசியில பிறந்திருக்கீங்க, முதல்ல இந்த மகர ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் எளிமையா விளக்குறேன். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கால கணக்கு, காலத்தை நம்ம கணக்க வச்சு சமன்படுத்த ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? அதை நம்மளால முழுமையா செய்ய முடியாது, இருந்தாலும் நம்மளோட சிற்றறிவை வச்சு ஒரு சின்ன சின்ன ரகசியங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய முயற்சி தான் ஜோதிடம். நம்மளை விட பேரறிவு கொண்ட சித்தர்களாலையும் ரிஷிகளாலையும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடத்துக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட கலை தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்துக்கு ஒரு தொடக்க புள்ளி வேணும் இல்லையா, அந்த தொடக்க புள்ளியை தரக்கூடிய ஒரு நிலை தான் கால புருஷம். கால புருஷன் சொல்லுவாங்க, கலி புருஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்கச்சக்க பெயர்கள் இருக்கு. அப்படி இந்த கால புருஷன் அல்லது கலி புருஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்து அந்த புள்ளி ஆரம்பிக்குது அப்படின்னா, அசுபதி நட்சத்திரம் மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் மேஷ ராசி 1வது ராசி வருது. அதுக்காக மேஷராசிக்காரர்கள் ஃபுல்லா 1ஆம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த இடம் ஆரம்பிக்கிற ஒரு நிலை. இப்போ ஆ அப்படிங்கிற அந்த தமிழ் எழுத்து தமிழ ஆரம்பிக்குது இல்லையா, அதே மாதிரி ஏ அப்படிங்கிற இங்கிலீஷ் எழுத்து, அதாவது ஆங்கில எழுத்து ஆங்கில வார்த்தைகள் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஜோதிடத்தை ஆரம்பிக்கக்கூடிய புள்ளி அசுபதி நட்சத்திரம். அந்த அசுபதி நட்சத்திரம் அமையக்கூடிய மேஷராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாகும். அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய 10வது ராசியா மகர ராசியும் அமையும். அந்த 10ஆம் இடத்தோட பலன்களை தான் நீங்க அனுபவிக்க வந்திருக்கீங்க. அதுதான் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வேலை, தொழில், கௌரவம், மரியாதை, பொது நலம், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு எக்கச்சக்க ஆதிபத்தியங்கள் இருந்தா கூட இந்த குறிப்பிட்ட தொழில், வேலை, கௌரவம், மரியாதை இதெல்லாம் இந்த 10ஆம் இடம் சொல்றது. அப்போ இதை நோக்கியே தான் உங்களோட இந்த வாழ்க்கையோட பர்பஸ் நகரும். நீங்க வேலையில சாதிக்கணும்னு நினைப்பீங்க, தொழில சாதிக்கணும்னு நினைப்பீங்க. குறிப்பா மகர ராசிக்காரர்களோட அதிகபட்ச அவங்களோட இலக்கே ஒரு தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்பா, இதுதான் உங்களோட எண்ணமாவே இருக்கும். அது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் வரும். கூட சேர்ந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு வேலை செஞ்சு அதுல செட்டில் ஆகி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் ஒரு தீராத வேட்கை மாதிரி உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 50% பேர் தொழில சாதிப்பாங்க, 50% பேர் தசாபுத்தியின் காரணமாக வேலையிலே தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அது வேற விஷயம். அதை நம்ம தசாபுத்தியின் அடிப்படையில் பார்ப்போம். ஆனா இந்த மகரத்தோட இயல்பான குணமே என்னன்னா, தொழில் பண்ணணும், நிறைய பேரை வாழ வைக்கணும். ஏன்னா இவங்க கடுமையான உழைப்பாளிகள். பாருங்களேன், இதை நீங்க நிறைய வீடியோல நீங்க கேட்டிருப்பீங்க, மகரம்னாலே என்ன உழைப்பாளிகள் தானா, வேற எதுவுமே இல்லையா? வேற வழி இல்லைங்க. ஏன்னா சனியோட காரகமே உழைப்பு தான். கடும் உழைப்பு, அதாவது வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி மட்டும்தான். சூரியன் வேலை வாங்கிக்குவாரு, குரு வேலை நடக்கிறத பாப்பாரு, சுக்கிரன் சுகபாசி, அவர் வேலையே செய்ய மாட்டார், புதன் ஸ்மார்ட்டா அந்த வேலையை முடிப்பார். ஆனா சனி தான் ராவான அந்த வேலை, அதாவது கல்லும் மண்ணு உடைச்சி வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய காரகம் சனிகிட்ட தான் இருக்கு. புரியுதுங்களா? சனியோட முக்கியமான ஒரு ராசி தான் மகரம். கும்பம் மூலத்திரிகோண ராசியா நம்ம சொன்னா கூட மகரத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உழைப்பால முன்னேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மகரத்துக்கு தான் மிக அதிகமா இருக்கு, கும்பத்தை காட்டிலும். கும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ரகசியங்களும் சனியோட ரொம்ப ஒரு தீவிரமான தன்மைகளும் இருக்கும். அதை நம்ம கும்பராசி வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த மகரத்தோட தன்மை உழைப்பு 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 தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலேயே இவங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்க முடியாம போறது. இவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனி நல்லா இருக்கும், ஆனா இவங்களுக்கு அந்த ஒதுக்குமுறையும் அடக்குமுறையும் ரொம்ப ஒரு வாடிக்கையா போகும். நிறைய இடங்கள்ல உதாசீனப்படுத்தப்படுவாங்க, நிறைய இடங்கள்ல அவமானப்படுத்தப்படுவாங்க. இதெல்லாம் சனியோட இன்னொரு காரகம். சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சனியோட காரகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் மகர ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையை செழுமையா அமைச்சிக்க முடியும். சிம்பிளா இதோட பலம் பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட பலம் மிகச்சிறந்த உழைப்பு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 12 ராசிக்காரர்களை விட உங்களால செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது. அதே சமயத்துல பலவீனம் அப்படின்னா அந்த சனி கொடுக்கக்கூடிய சோம்பேறித்தனம். அதையும் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். மகரத்தோட பெரிய பிரச்சனை உடனடியாக செய்ய முடியாது, ப்ரொகாஸ்டினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இருக்கும். அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடுவோம், கொஞ்ச நாள் தள்ளி செஞ்சுக்குவோம், நாளைக்கு செஞ்சுக்குவோம். இந்த சனியோட காரகங்கள், அதாவது குறிப்பா லக்னத்தை சனி பார்க்கக்கூடிய ஜாதகர்கள், லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி சனியா வர்றவங்க, அதாவது மகரம் மற்றும் கும்ப ராசி லக்னக்காரர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலவீனமா இருக்கும் வாழ்க்கையில. என்னோட சஜஷன், நீங்க உடனடியா ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருங்க. அது சிம்பிளா இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துல செய்யணும், 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியா செஞ்சு முடிங்க. இது ஒரு வழிமுறை, உங்க வாழ்க்கைக்கான வழிமுறை. அடுத்து பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்டமாதிபதியா சூரியன் வர்றதுனால அப்பா வழியில நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஒரு தன்னிறைவோ ஒரு சாட்டிஸ்பாக்சனோ இருக்காது. ஒண்ணு அப்பாவால நமக்கு சில முரண்பாடுகள், அப்பா கூட வரக்கூடிய முரண்பாடுகள் அதிகமா இருக்கும், அல்லது அப்பா வழி குடும்பத்தினரால நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கலாம். நிறைய பேருக்கு அது பொருந்தி வருது, 80-90% பேருக்கு பொருந்தி வருது. ஒரு 10% பேர் உங்களோட லக்னத்துக்கு 9ஆம் இடம் நல்லா இருந்து, உங்களுக்கு அப்பா நல்லா இருந்து, அவங்க வழியில கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் விதி விலக்கு. விதின்னு பார்க்கும்போது அட்டமாதிபதியா சூரியன் வரும்போது அப்பா வழியில நீங்க கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது இயல்பாவே தெரியுது. இதுக்கும் கிரகநிலைகள் மற்றும் தசாபுதிகள் காரணமா இருக்கு. நம்ம அதை 2வது செக்ஷன்ல பேசுவோம். அடுத்தது மனைவி, மகரத்தோட ஒரு முக்கியமான தூண், உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா அது நான் மனைவி அல்லது கணவன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு சில பேருக்கு ஒரு வேடிக்கையா தெரியலாம். அது எப்படி எங்களோட உழைப்பை போடுறோம், நாங்க வேர்வை சிந்தி கஷ்டப்படுறோம், அது எப்படி ஒரு ஸ்பவுஸ் அல்லது வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் இந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க? காரணம் இருக்கு. அதாவது ஒரு ஜாதகத்துல அரச கிரகங்கள் எப்படி வலுப்பெறுதோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகரோட வெற்றி அல்லது புகழ் இதை நம்ம குறிப்போம். அதன் அடிப்படையில் இப்போ மகரத்தை பாருங்க, அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் அட்டமாதிபதியா வந்துட்டார். இப்போ சூரியனோட தன்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் சந்திரன் 2வது அரச கிரகம், அவர் பாருங்க 7ஆம் அதிபதியா வருவார். பாருங்க 7ஆம் அதிபதிங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணை, நம்மளோட தொழில் பார்ட்னர்கள், இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்ம வாடிக்கையாளர்கள், இவங்க எல்லாத்தையுமே இந்த 7ஆம் இடம் தான் குறிக்கும். அதனாலதான் உங்க வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு அது மிக நன்மையுடையதா இருக்கும், சில பேருக்கு அது டிராஜடியா முடிஞ்சிடும். அதுவும் உங்களோட தசாபுத்தியை பொறுத்து, உங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து. இந்த இடத்துல நம்ம எதை பேசுறோம் அப்படின்னா, அந்த 7ஆம் இடம் ஏன் எவ்வளவு முக்கியம் மகர ராசிக்கு? ஏன்னா அது ஒரு அரச கிரகத்தோட வீடு, சந்திரனோட வீடு. நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் மிகச்சிறந்த அளவுல நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை, உங்க கணவன் அல்லது மனைவி உங்களோட இலக்குக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, உங்களை விட அவங்க அதிகமா சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே அந்த மகர ராசிக்காரர்கள் இயல்பாவே பெறுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளை வச்சு உங்களுக்கு பெருசா எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரனா வர்றதுனால பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ராஜயோக வாழ்க்கையை பெண் குழந்தைகளால நீங்க அனுபவிப்பீங்க. அதுலயும் நிறைய பேருக்கு விதிவிலக்கு இருக்கு. நம்ம இந்த இடத்துல விதிவிலக்கு அப்படின்னு தான் நம்ம பேச, வெறும் ராசியை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் ராசி பலன்ல வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு புரிதல், ஏன் இந்த மகர ராசியில நம்ம பிறகுறோம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த பிரபஞ்சம் நம்மள இங்க கூட்டு விட்டுருக்கு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இன்பம், இதுக்கு ஒரு விடை கிடைக்கணும் இல்லையா? அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. அடுத்து நம்ம தசாபுத்தி பக்கம் போகும். மகராசியை பத்தி போதுமான அளவுக்கு பேசியாச்சு. தசாபுத்தி ஏன் இவ்வளவு நமக்கு வலிமை பெறுது, ஏன் இவ்வளவு கான்ட்ரிபியூட் கொடுக்குது அப்படின்னா இதுதான் யூனிக்ங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒரு பேருந்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேருந்தோட ஓட்டுநர் ஒரே ஒரு ஆள் தான். அவரை நம்ம ராசின்னு வச்சுக்கலாம். பேருந்து மற்றும் ஓட்டுநரை நம்ம ராசின்னு வச்சுக்கலாம். ஆனா பயணம் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரே இடத்துக்கு போக போறது இல்லையா? நிறைய இடத்துக்கு போறோம். அதாவது நம்ம எல்லாருமே மகரம்ங்கிற ஒரே ராசியில பயணிச்சா கூட, ஒரே ராசியில பிறந்து அதுல பயணிச்சா கூட நம்மளோட வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல இல்லையா? எக்கச்சக்க மாறுதல்கள் இருக்கு. ஒருத்தர் பணக்காரரா இருக்காரு, ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப நிம்மதியா இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி எக்கச்சக்க மாறுதல்கள் இருக்கு. அங்கதான் நம்மளோட தசாபுத்திகள் வருது. இது நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாயம் தான் இந்த சார்ட். இந்த சார்ட்டை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். இருந்தாலும் ஜோதிடமே அப்படிதானாங்க. ஜோதிடம் எந்த வகையிலுமே மாறாது. ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப வேற வழிகளில் சொல்றதுதான். அப்படி பார்க்கும்போது மகரத்துல மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்துல தான் நீங்க எல்லாருமே பிறந்திருப்பீங்க. சார்ட்டை பார்க்கறது எப்படி அப்படின்னா, உங்களோட நட்சத்திரத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்கு நேரா நீங்க இப்போ எந்த வயதுல இருக்கிறீங்களோ அந்த வயதுக்கு நேரா உள்ள தசை தான் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் நடக்கும். ஒரு தோராயமாக இந்த கணக்கு பொருந்தும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பொருந்திரும். எந்தெந்த திசையெல்லாம் நன்மை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் பார்ப்போம். ஆனா இந்த வீடியோல நான் ஒரு புதுமையான முறையில நீங்க பிறப்பு காலத்துல இருந்து நடக்கக்கூடிய திசைகள் உங்க லக்னத்துல இருந்து எந்த இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அது நன்மை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் சூரிய திசையை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா மகரத்தோட முதல் நட்சத்திரமே உத்திராட நட்சத்திரம் தான். அப்போ சூரிய திசையில இருந்தே நம்ம பார்ப்போம். இந்த கணக்கு ராசிக்கு கிடையாது, உங்க லக்னத்துக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த லக்னம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சில பேருக்கு குழம்பும். உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதக புக்கு அல்லது ஜாதக கட்டம் இல்ல ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா அதுல ராசி கட்டம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ராசி கட்டத்துல லா அல்லது லக்னம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய இடங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் உங்க லக்னத்துல இருந்து எண்ணி வர
வரக்கூடிய 1, 2, 6, 7, 10, 11 இந்த இடங்கள்லாம் சூரியன் இருந்தார் அப்படின்னா அந்த சூரிய திசை நல்லா இருக்கும். ஆனா இது குழந்தைகளுக்கு தான் நடக்கும், நம்ம யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு 6 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த சூரிய திசை வரும். அடுத்தது சந்திர திசை. மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம பார்ப்போம், அந்த ஒரு 10 பருவத்துல விடலை பருவத்துல வரக்கூடிய ஒரு திசை. இதுதான் நிறைய குழந்தைகளுக்கு பாலரிஷ்ட தோஷத்தை கொடுக்கும், அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சந்திர திசை. ஆனா நல்ல இடங்கள்ல இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னத்திற்கு சந்திரன் 1, 4, 5, 9, 11 இந்த இடங்கள்லாம் சந்திரன் இருந்தாருன்னா அந்த குழந்தைகள் அந்த வயதிலையும் ரொம்ப சந்தோஷமா, குறிப்பா அம்மாவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு திசையா அந்த சந்திர திசை அமையும். அடுத்தது செவ்வாய் திசை. ரொம்ப முக்கியமான திசை. விடலை பருவம் முடிந்து அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பருவத்தில் வரக்கூடிய ஒரு திசை. விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா ஆகக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். நிறைய மகர ராசி குழந்தைகள் அந்த செவ்வாய் திசையில அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கும் 3, 6, 10, 11 இருந்துச்சு அப்படின்னா மிகச்சிறந்த திசை. மற்ற இடங்கள்ல இருந்துச்சுனாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த விளையாடுற வயசுல செவ்வாய் திசை வர்றது ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது. என்ன கொஞ்சம் மோசமா இருந்துச்சு, இப்போ உதாரணத்துக்கு 8ல இருக்கக்கூடிய செவ்வாய் திசை நடந்துச்சுன்னு வைங்களேன், லக்னத்துல இருந்து அந்த குழந்தைங்க அடிக்கடி கீழே விழும், சின்ன சின்ன காயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது ராகு. இதுதான் மோஸ்ட்லி ரொம்ப ஒரு ப்ராமினன்டான பிரைம் டைம்ல வரக்கூடிய ஒரு தசை. மகரம் யாருமே ராகு தசையை கடக்காம அவங்களோட இளமையை கடக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு கரெக்டான வயது, ஒரு 18, 19 வயசுல தொடங்கும், 35 வயசு வரைக்கும் இந்த தசை இருக்கும். எல்லாருக்குமே மிகச்சிறந்த நல்ல தசையா இருக்கணும், இருந்தா தான் நன்மையை செய்யும். குறிப்பா 3, 6, 10, 11 அமர்ந்து சுக்கிரன், குரு மற்றும் வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை அல்லது இந்த 3 பேரோட வீடுகள்ல அமர்ந்தா மட்டும்தான் நன்மைகள் கிடைக்கும். இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா அங்கதான் சந்தேகம் இருக்கு. எப்போதுமே 100 பேர்ல 20 பேருக்கு தான் இந்த காம்பினேஷன் இருக்கும். மீதி 20 பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ராகு வந்து 8ல போய் மறைவாரு, அதுவே சனியோட வீடா இருக்கும் அல்லது செவ்வாயோட வீடா இருக்கும். அந்த இடத்துல செவ்வாய் கூட சனி கூட சேர்ந்து இருப்பாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா மோசமா கெட்டிருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஒரு 20 ஜாதகமா இருக்கும். நம்ம எல்லாருமே மீதி அந்த 60% இருப்போம், ஆவரேஜ்ல இருப்போம். மேல 20%, கீழே 20%, நடுவுல ஒரு 60%. புரியுதுங்களா? மத்தியமத்துல தான் நம்ம நிறைய பேர் வருவோம். ஸோ மத்தியமத்துல இயல்பா ராகு எங்க இருப்பாரு, ஒரு 5ல இருப்பாரு, இல்ல 11ல இருந்து சனியோட பார்வையை பெறுவாரு. குருவோட பார்வை இருக்கும், இருந்தாலும் 8ல போய் மறைஞ்சிருப்பாரு. புரியுதுங்களா? இதை நீங்க ஓரளவுக்கு அந்த லக்னத்தை வச்சு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ராகு இருக்க வேண்டிய இடங்கள் 3, 6, 10, 11. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது குரு. குருவும் ரொம்ப முக்கியமான தசை. இது ஒரு பிரைம் டைம்னு சொல்லக்கூடிய 35 வயசுல இருந்து 55 ஒரு மிட் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு தசை. குரு தான் நிறைய பேரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய தசை மகர ராசியை பொறுத்த வரைக்கும். மகரத்துல நிறைய மில்லியனர்ஸ் இருக்காங்க, கோடீஸ்வரங்க. ஏன்னா முதலே சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுக்கு இளமையிலேயே கோடீஸ்வரன் ஆகணும், பிசினஸ் மேன் ஆகணும், நிறைய பேரை வாழ வைக்கணும், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய இயல்பான திறமைகள் அதிகம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ராகு ஒரு லேர்னிங் பீரியடா இருந்தாலும் அந்த குரு தான் ஈல்டுக்கான பீரியடா இருக்கும். ராகுல அவங்க பார்த்த படிப்பினைகள், உழைத்த உழைப்புக்கான ஈல்டு அப்படிங்கிறது குரு தசையில தான் நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்படி அந்த குரு தசையோட கச்சிதமான பலன்களை பெறக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அவங்களோட லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல குரு இருந்தாரு அப்படின்னா மிகச்சிறந்த ராஜயோக தசையா அது இருக்கும். இவங்க தான் கோடீஸ்வரங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் உச்சமா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தசையா இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். ராகு கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸிக்கான பலன்களை நமக்கு காம்பன்சேட் பண்ற ஒரு சொல்யூஷனா இந்த குரு தசை இருக்கும். ஈவன் குரு உங்க ஜாதகத்துல மோசமா இருந்தா கூட குரு தசையில நீங்க கொஞ்சம் மீண்டு வருவீங்க. ஓரளவுக்கு கையில பணம் இருக்கும். சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கும். நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குரு தசையில குழந்தை பிறக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகும், லேட் ஆகி திருமணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அடுத்தது சனி தசை. ரொம்ப முக்கியமான தசை. உங்களோட ராசிநாதன் கண்டிப்பா நல்லா இருக்கணும். நல்லா இல்லைனாலும் சின்ன சின்ன மோசமான அந்த ஹெல்த் பிரச்சனைகளை கொடுத்தா கூட நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவார். புரியுதுங்களா? ஆனா நல்லா இருக்கணும் அப்படின்னா 3, 6, 10, 11ல சனி இருக்கணும். ஸோ அங்க இருந்தா ராஜயோக தசையா மாறும். குருல கூட நம்ம வந்து சில உழைப்புகளை அந்த இடத்துல பிரசன்ட்ல நம்ம இருக்கணும். அந்த கோடீஸ்வர தன்மைக்கு, பொருளாதாரத்துக்கு நம்ம அந்த பிரசன்ட்ல இருக்கணும். ஆனா சனியில இருக்க வேண்டாம். அந்த இடத்துல ஒரு மிஷினை நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பணம் வர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி விட்டுரும் சனியை பொறுத்த வரைக்கும். இந்த 3, 6, 10, 11ல இருந்தா இது எல்லாமே லக்னத்துல இருந்து சனிக்கு மட்டும் ராசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சனி ஒரு மிக நீண்ட ஒரு கிரகம். ராசிநாதனா ரொம்ப வலிமையா அவர் வந்து இருந்தார் அப்படின்னா 3, 6, 10, 11ல நம்ம ராசியில இருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இது ஒரு குழப்பம் வரும். இவ்வளவு நேரம் எல்லாமே லக்னத்துல தானே சொன்னீங்க, இப்போ என்ன ராசியில இருந்து? அதுதாங்க சனியோட பியூட்டியே. சனி 2 பக்கமுமே, அதாவது ராசி லக்னம் இந்த ரெண்டையுமே அவர் வந்து ஆளுமையில எடுத்துக்குவார். அதனாலதான் 7.5 சனி நமக்கு கஷ்டமா இருக்கு. இதே குரு வந்து 1ல வர்றது கஷ்டமா இல்ல. புரியுதுங்களா? சனி 1ல வர்றது கஷ்டமா இருக்கு ராசிக்கு. இந்த ஒரு சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனிக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால சனியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் சரி
சரி லக்னத்துக்கும் சரி 3, 6, 10, 11 இருந்தா மிகச்சிறந்த ராஜயோக திசையா அது இருக்கும். அடுத்தது கடைசியா புதன் தசை ஒரு 70 வயசுல வரும். இருந்தாலும் அந்த திசையிலையும் அவரு 1, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல இருந்தாரு அப்படின்னா அதுவும் ராஜயோக திசையா இருக்கும். மற்ற இடங்கள்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி, லக்னமும் இதே ஒரு பொருளணி துலா லக்னமா இருந்துச்சுன்னா மிக யோகமான ஒரு திசையா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ரிஷப லக்னம் இல்ல கன்னி லக்னமா இருந்தாலும் புதன் நன்மையை செய்வார். ஒரு மேஷ லக்னமா இருந்தா அந்த 6 கூடைய அந்த ஹெல்த் பிரச்சனைகளை அந்த நேரத்தில் கொடுப்பார். அதை மட்டும் மைண்ட்ல வச்சு. இதுதான் மகரத்தோட பிறப்பின் ரகசியம் மற்றும் தசாபுத்திகளோட தன்மை. கடைசியா சுருக்கமா நீங்க உங்க வாழ்க்கையில செழுமையா இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய வாழ்வியல் வழிமுறைகள் என்னலாம்? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இயல்பாவே உழைக்கணும். எதையுமே தள்ளி போடக்கூடாது. ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அது இன்னைக்கே முடிஞ்சிரும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே முடிச்சிடும். தள்ளி போடக்கூடாது. அது ஒரு பெரிய 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 ஒரு பலமா உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது, நீங்க எப்போதுமே எந்த விதமான தன்னலமும் இல்லாம தான தர்மங்களை பண்ணணும். ஏன்னா சனியோட தன்மையே தான தர்மங்கள் தான். அதுவும் தன்னலமற்ற தான தர்மங்களை குறிக்கிறவர் சனி. எப்போதுமே நீங்க யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டோம், ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள், இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. ஏன்னா சனியை நேரடியா நம்ம சொல்லணும், அவருக்கான ஒரு ஆன்மீக வழிபாடு சொல்லணும் அப்படின்னா குலதெய்வத்தை தான் சொல்லணும். மற்ற எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம், சாஸ்தா, நம்மளோட ஐயனார் வழிபாடு, இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளோட ரொம்ப நெருக்கமான நம்மளோட குடும்ப வழிபாடுகளை தான் இந்த சனி பகவான் குறிப்பார். இப்படி பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. இதுதான் விஷயம். ரொம்ப நீண்ட வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். you.